மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பிரபல திரைப்பட ஜாம்பவான்கள் அவர்கள் அனைவருக்கும், படக்குழுவினர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு. ஏன்னா எத்தனை வருஷம் போராட்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு படம் பீஷ்மா அப்படிங்கிற ஒரு படம் வந்து காஸ் தியேட்டரில் பார்க்கும்போது அந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு நடிகர் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அந்த படம் வந்து அப்போ எனக்கு தெரியாது இந்த வியாபார விஷயங்கள்லாம், அது தோல்வி படமா அது வெற்றி படமா அப்படிங்கலாம் அப்போ கணிக்க தெரியாது. நல்லா இருக்கு இந்த படம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக சினிமாவை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சது எப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் பழக ஆரம்பித்தோம். எப்போ ஃபோன் வந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஏதோ பழைய காதலி ஃபோனில் வர மாதிரியே இருக்கும். நமக்கு அவ்வளோ ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவோம், மணிக்கணக்கில் பேசுவோம். அவருக்கு வந்து வெறுமனே திரைப்படங்களில் உள்ளவங்க மட்டும் அவருக்கு வந்து நண்பர்கள் கிடையாது. முகநூலில் நிறைய சோஷியல் மீடியாவில் லட்சக்கணக்கான ரசிகர்களை வந்து வச்சிருக்கிறவர். எங்கள் தங்கம் தான் சொல்லுவோம். அந்த தங்கங்கிற வார்த்தை எங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த தங்கத்திட்ட தான் அதை கற்றுக்கிட்டோம். சொல்லுங்க தங்கம் அப்படின்னோடனே அவ்வளோதான், பாதி உசுறு பிரிஞ்சு அங்கே போயிடும். ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் தொத்திக்கும் அப்படின்னா பேசும்போதும் பார்க்காத போவோம். சில பேர் வந்து ஏன்டா பார்ப்போன்னு இருக்கும், சில பேர் எப்படா பார்ப்போன்னு இருக்கும். அந்த எப்படா பார்ப்போம் எப்படா குரலை கேட்போன்னு இருக்க ஒரு ஆட்களில் நம்ம தங்கம் இருக்காரு. அப்பேற்பட்ட தங்கம் நிச்சயமா சமூக அக்கறையோட ஒரு பொறுப்போட தான் ஒரு படத்தை எடுத்திருப்பாரு. இந்த படம் ஒரு தீவிரமான அரசியலையும் வன்மையாகவும் மென்மையாகவும் பேசியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா உண்மையிலேயே சொல்லணும் அப்படி இருக்குது. அதாவது சமகாலத்தில் உள்ள சினிமாக்களையும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் உள்ள சினிமாக்களையும் சேர்த்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஜென்ரேஷனை மாறி நிறைய, அதாவது கலைக்குன்னா இப்படிதான் ஒரு வடிவம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி என்னென்னவோ பண்ணிட்டாங்க. ஜனங்களுக்கே புரியல. இப்போ இதுதான் நடிப்பாயோ இதுதான் அப்படியான்னு அவங்களே குழம்பி போயிருக்கிற அளவுக்கு வந்து இப்போ படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வார்த்தைகள் தெளிவாகவும் இன்னைக்கு வந்து சொல்லணும். இது வந்து இன்னைக்கு வந்து யார் இந்த கதாநாயகன் பார்த்தா இசையமைப்பாளரும் வரிகள் எழுதுனவங்க தான். ஒரு லிரிக்கல் வீடியோவில் பார்த்தேன், ஒத்த முத்தத்தில் உசுருக்குள்ள எச்சில் பட்டது என்ன பிரமாதமாக இருந்துச்சு. ஹைக்கூ மாதிரி இருந்துச்சு அந்த வரி. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் வரியெல்லாம் எழுதுறவர் வந்து பயங்கரமாக அப்போல்லாம் நாங்கள் ரசிச்சது ஸ்கூல் படிக்கும்போது எங்கன்னா ஆர்வி உதயகுமாரன்னு அவருடைய வரிகள் தான். மன்மத மெத்தையை போட்டு மன்மத வித்தையை காட்டு கேட்கணும் தாளாட்டுன்னு கரெக்டாக எண்டுக்கு போயிடுவாரு 3வது வரியிலேயே. அதெல்லாம் அப்பவே நாங்கள் வந்து இப்படிலாம் இருக்குல்ல அப்படின்னு பிரமிச்சிருக்கோம். பேரரசனா நான் கேட்கவே வேணாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம். நேற்று ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம், யதார்த்தமாக தான் பேசினேன். ஆனால் யார் என் நேற்று அண்ணன் கூப்பிட்டுருந்தாரு, தங்கம் கூப்பிட்டுருச்சு. யார் அண்ணன் வர்றாங்க அப்படின்னா ஒரு 5-6 பேர் லைனாக சொன்னார். மருமலட்சி பாரதி சார், அப்புறம் கனகண்ண மாஸ்டர், அப்புறம் பேரரசு சார், அப்புறம் ஆர் உதயகுமார் சார். இவங்கெல்லாம் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமாண்ணே, இப்போ இருக்கவங்க யார், இப்போ யார் வைரலாக இருக்காங்க, இப்போ இருக்கவங்களாம் தேடி போகவே மாட்டேன்றானே. நம்ம உண்மையிலே நம்ம யாரெல்லாம் வளர்த்து விட்டாங்களோ அவங்க எவ்வளோ எங்கே இருக்காங்க இப்போ இருக்காங்களாம் தேடி பிடிச்சி அவங்க கொண்டு போகிறாங்க. நன்றி மறக்காத உள்ள இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம பிரச்சனையே அப்படின்னு சொன்னார். அவரே சொன்னார் ஆமா இல்லை அப்படின்னாரு. ஸோ அதுதான் என்னைக்குமே அந்த குரு பக்தி தொழில் பக்தி அது ரெண்டுமே வந்து ஒருத்தனை வந்து என்னைக்கே கொண்டு வந்து நிற்கும். இந்த படம் மிக சிறந்த அளவில் எனக்கு நிறைய விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பின்னால் வரும் அப்படின்னு எனக்கு இப்பவே தெரியும். ஏன்னா இது வந்து பேசியிருக்கக்கூடிய அரசியல் அப்பேற்பட்டது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது இதில், உண்மையான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு. அதாவது இப்போ சமீபத்தில் கூட சேரன் சார் வந்து ஒரு விஷயத்தில் பேசியிருந்தார். சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு ஆயுதம், அதை வச்சு நம்ம மசரை வலிச்சுக்கிருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள ஒருத்தங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை. இந்த மாதிரி படங்கள் ஒரு நல்ல விஷயத்தை மாற்றத்தை உண்டு பண்ணணும். இந்த படக்குழுக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய எங்கள் தங்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.